ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம் டீச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நிறைய பார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, பார்மகாலஜி சப்ஜெக்ட்ல நேச்சர் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதை பத்தி தான். அதாவது ஒரு ட்ரக்கோட நேச்சர் எந்த மாதிரிலாம், அதாவது அதோட கேரக்டர் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அது எங்க இருந்தெல்லாம் இந்த ட்ரக்கை வந்து எடுப்பாங்க, ட்ரக்கோட சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரக்கோட நேச்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிசிக்கல் நேச்சரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா கெமிக்கல் நேச்சரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பயாலஜிக்கல் நேச்சரா இருக்கலாம். இந்த மாதிரி 3 கேரக்டர்லாம் வந்து ஒரு ட்ரக், எந்த ஒரு ட்ரக்கா இருந்தாலும் இந்த 3 கேரக்டர் தான் வந்து வரும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்கோட நேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு ட்ரக்கோட பார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது ஒரு ட்ரக் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எப்படி மெட்டபலைட் ஆகும், அது போக எப்படி அது வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்றது ஒரு ட்ரக்கோட கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக்கோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அந்த பயாலஜிக்கல் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ட்ரக் வந்து எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த ட்ரக்கோட பார்மகோ கைனடிக்ஸ் எப்பயுமே வந்து ஒரு ட்ரக் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரக்கோட நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரக்கோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம 3 இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒன்னொன்னா வந்து நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் நேச்சர். பிசிக்கல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 நேச்சரா வந்து இருக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்னு சாலிடா இருக்கலாம், இல்ல அப்படின்னா லிக்விடா இருக்கலாம், அப்படியும் இல்ல அப்படின்னா கேஷா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 டைப்பா வந்து இருக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிட் அப்படின்னா என்ன, நமக்கு வந்து பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின், பாராசிட்டமால் இது எல்லாமே வந்து சாலிடா இருக்கும். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் இன் நேச்சர். லிக்விட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனால், அனஸ்தெட்டிக்ஸ்லாம் வந்து அதை காலத்தோன் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்யூடா வந்து அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது காத்து மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இல்ல அப்படின்னா ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அப்படிம்பாங்க. அடுத்த ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் நேச்சர் அப்படிங்கிறது. கெமிக்கல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரக்கா இருந்தாலும் சரி, ஒன்னு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதுல வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்பினா இருக்கலாம், பெனிசிலினா இருக்கலாம், இல்லைன்னா பாராசிட்டமாலா இருக்கலாம். மேக்ஸிமம் காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்றாங்க பாத்தீங்களா மார்க்கெட்ல, அந்த மேக்ஸிமம் சிந்தசிஸ் பண்ற காம்பவுண்ட் எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா வந்து இருக்கும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது சால்ட்ஸ் மாதிரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து லித்தியம் சால்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பெரசல்பேட் சால்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் நேச்சரா வந்து இருக்கும். அடுத்து 3வது நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் நேச்சர். பயாலஜிக்கல் நேச்சர்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. ட்ரக் வந்து நம்ம இதுல இருந்து ஒண்ணு பிளான்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா அனிமலா இருக்கலாம், இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம். இந்த மாதிரி வேற வேற இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து பிக்ல இருந்து வந்து எடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் நேச்சரா இருக்கும். அதாவது ட்ரக்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து 3 நேச்சரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒண்ணு ஒண்ணு வந்து பிசிக்கல் நேச்சர், 2 கெமிக்கல் நேச்சர், 3 பயாலஜிக்கல் நேச்சர். பிசிக்கல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து 3 டைப் பார்த்தோம். என்ன அப்படின்னா சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்லைன்னா கேஷா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்கா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஆர்கானிக்கா இருக்கலாம். பயாலஜிக்கல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே வந்து நம்ம பிளான்ட் இல்ல அப்படின்னா ஒரு அனிமலா இருக்கலாம், இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம். அதுல இருந்து எடுத்தோம்னா பயாலஜிக்கல் நேச்சர். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்சுலின் இல்ல அப்படின்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஓகே. நம்ம இதுவரைக்கும் நேச்சர் ட்ரக் வந்து எந்த மாரி நேச்சர்லலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமேல் நம்ம வந்து சோர்சஸ் ஆஃப் ட்ரக் எங்க இருந்தெல்லாம் ட்ரக் வந்து எடுக்குறாங்க, ட்ரக் எங்க இருந்தெல்லாம் அப்டெயின் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ட்ரக்க பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒண்ணு வந்து நேச்சுரலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா சிந்தெடிக்கா இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி சிந்தெடிக்கா இருக்கலாம், இல்லன்னா பயோடெக்னாலஜி சோர்ஸஸ் இருக்கலாம். இதுதான் வந்து மேஜரா வந்து ட்ரக்கோட சோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சோர்ஸஸ பத்தி நம்ம வந்து வரிசையா வந்து பார்க்கலாம். நேச்சுரல் சோர்ஸ்லயே வந்து நெறைய நேச்சுரல் சோர்ஸஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் சோர்ஸஸா இருக்கலாம். பிளான்ட் சோர்ஸஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீம்ல இருந்து நிம்பின் எடுப்போம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து குர்குமாலாங்க, அதாவது நம்ம மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா? மஞ்சள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்மெரிக் அதுல இருந்து நம்ம வந்து குர்குமின் எடுப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இது வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்லைட்ல வந்து குடுத்திருப்பேன். என்ன அப்படின்னா, அல்கலாய்ட்ஸ் அல்கலாய்ட்ஸ் வந்து ஓபியம் பாப்பில இருந்து எடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்பின், கொடின் அதே மாரி கிளைகோசைட்ஸ் பாக்ஸ்க்ளோவ்ல இருந்து எடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிகாக்சின் அதே மாரி ரெசின்ஸ் வந்து கன்னாபினாய்ட்ஸ் வந்து எடுக்குறாங்க. இந்த மாரி வந்து நேச்சுரல்ல வந்து குடுத்தீங்கன்னா, பிளான்ட் சோர்ஸஸ் பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அதே மாரி நேச்சுரல் சோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, அனிமல் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. அனிமல் சோர்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ட்ரக் வந்து அனிமலோட பயாலஜிக்கல் டிஷ்யூல இருந்து எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு பிளான்ட்ல இருந்து இந்த மாரி வந்து அனிமல்ஸ்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து அனிமல் சோர்ஸஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேங்க்ரியாஸ் ஆஃப் பிக் அதாவது பன்னியோட
பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் வந்து ஐசோலேட் பண்ணியிருந்தாங்க. இன்சுலின் மேஜர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட் வந்து பிக்ல இருந்து எடுத்துட்டு, அதுல இருந்து தைராக்சின் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹைப்போதைராய்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாரி வந்து யூரின் ஆஃப் பிரெக்னன்ட் ஃபீமேல் ஹார்ஸ், அதாவது நம்ம குதிரை இருக்கு பார்த்தீங்களா? குதிரையில இருந்து ஃபீமேல்ல இருந்து யூரின் கலெக்ட் பண்ணி, அதுல இருந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து ஐசோலேட் பண்றாங்க. அது மேஜரா வந்து ஹார்மோன் தெரபிக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாரி அனிமல்ல இருந்து நம்ம ஒரு ட்ரக் எடுத்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து அனிமல் சோர்ஸஸ். அடுத்தது மினரல் சோர்சஸ். மினரல் சோர்சஸ்மே வந்து ஒரு நேச்சுரல் சோர்சஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து நேச்சுரல்லயே வந்து அது வந்து கிடைக்கும். அப்படிங்கிறது தான் மினரல் சோர்ஸ பொறுத்தவரைக்கும் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடல்ல இருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா? உப்பு. உப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சால்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த மாரி சால்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினரல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து எடுக்கிற தண்ணீல இருந்து மினரல் கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மண்ணு சாதாரண மணல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்துலாம் வந்து மினரல் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் அப்படிங்கிற ஒரு மினரல் வந்து பெரசல்பேட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அனீமியாக்கு வந்து மேஜரா யூஸ் பண்றோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம் அப்படிங்கிறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா வந்து ஆன்டாசிடா வந்து யூஸ் பண்றோம். அது மாரி லித்தியம் அப்படிங்கிறது லித்தியம் கார்பனேட்டா வந்து பைபோலார் டிஸார்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்றோம். இந்த மாதிரி மினரல் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாவே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அடுத்த சோர்ஸ் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் சோர்ஸ். மைக்ரோபியல் சோர்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. மைக்ரோ ஆர்கானிசம் எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியாவா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம். இந்த மாரி மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் சோர்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ்ல இருந்து பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து சிந்தசிஸ் பண்றாங்க. அதே மாரி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்பீசிஸ்ல இருந்து ஸ்ட்ரெப்டோமைசின், அப்புறம் டெட்ராசைக்ளின் இந்த மாரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சிந்தசிஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈகோலைல இருந்து ஈகோலைங்கிற பாக்டீரியால இருந்து நம்ம வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனையுமே வந்து ஐசோலேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து ஐசோலேட் பண்ணாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே மைக்ரோபியல் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து நேச்சுரல் சோர்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து செமி சிந்தெடிக் சோர்ஸ். செமி சிந்தெடிக் சோர்ஸ பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் கிடையாது. நம்ம நேச்சுரல் சோர்ஸ்ல கிடைக்குது பார்த்தீங்களா ட்ரக்ஸ். அந்த நேச்சுரல் சோர்ஸஸ்ல கிடைக்கிற ட்ரக்ஸ நம்ம லைட்டா மாடிஃபை பண்ணி, எதுக்காக நம்ம மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, நேச்சுரல்ல இருந்து ஐசோலேட் பண்ணும்போது சில ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்சி இல்லாம இருக்கும். இல்ல அப்படின்னா டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா அப்சார்ப்ஷன் புவர் பயோபிலிட்டி வந்து இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ட்ரக்ல லைட்டா ஸ்ட்ரக்சர்ல மட்டும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வந்து குடுப்பாங்க. அப்படி குடுத்து நம்ம வந்து அத சிந்தசிஸ் பண்ணோம். அதாவது ஐசோலேட் பண்ண காம்பவுண்ட நம்ம சிந்தசிஸ் பண்ணோம். அதாவது ஐசோலேட் பண்ண காம்பவுண்ட லைட்டா ஸ்ட்ரக்சர மட்டும் மாடிஃபை பண்ணி சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து செமி சிந்தெடிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் வந்து பெனிசிலின் ஜி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மைக்ரோபியல் சோர்ஸ். அதுல இருந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணது தான் வந்து ஆம்பிசிலின் அப்படிங்கிறது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்பின்ல இருந்து நம்ம வந்து செமி சிந்தெடிக்கா வந்து டெரைவ் பண்ண ஒரு காம்பவுண்ட் தான். சோ இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் காம்பவுண்ட நம்ம கெமிக்கலா மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா, அது எல்லாமே செமி சிந்தெடிக் ட்ரக்ஸ். அடுத்து 3 ஒன் வந்து நம்ம சிந்தெடிக் ட்ரக்ஸ பத்தி பார்க்கலாம். சிந்தெடிக் ட்ரக்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இந்த நேச்சுரல் சோர்ஸோ இல்லன்னா செமி சிந்தெடிக்கோ இல்லாம ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்து நம்ம லேப்ல வந்துட்டு கெமிக்கல் 2 கெமிக்கல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கெமிக்கல் வரும்பாங்கல்ல. அந்த மாரி நம்ம வந்து கெமிக்கல்ஸ வச்சு மட்டுமே லேப்ல சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா, அது எல்லாமே சிந்தெடிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாராசிட்டமாலா இருக்கலாம், சல்போனமைட்ஸா இருக்கலாம், டயசிபாமா இருக்கலாம். அந்த மாரி வந்து மேக்ஸிமம் ட்ரக்ஸ் வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கிறது சிந்தெடிக் ட்ரக்ஸா தான் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தெடிக் கேட்டகரில வந்து வரும். அடுத்த ஒண்ணு பயோடெக்னாலஜிக்கல் அப்படி இல்லன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் சோர்ஸஸ். அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப பயோடெக்னாலஜிக்கல் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரக்க வந்து சிந்தசிஸ் பண்றதுக்கு டிஎன்ஏ மாடிஃபிகேஷன், அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டெக்னாலஜி இல்லன்னா ஜீன் தெரப்பி டெக்னாலஜி இந்த மாரிலாம் வந்து பயோடெக்னாலஜி மாடர்ன் டூல்ஸ வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து பயோடெக்னாலஜிக்கல் சோர்ஸ் இல்ல அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் சோர்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிய யூஸ் பண்ணி இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணாங்கன்னா, அது வந்து மேஜரா வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு எம்ஆர்என்ஏ வேக்சின் குடுத்தாங்கல்ல, கோவிட் வேக்சின். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணது தான். ஸோ இந்த மாரி பயோடெக்னாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படிங்கிறது, நம்ம அதாவது பயோடெக்னாலஜி டூல் ஒண்ண யூஸ் பண்ணி நம்ம சிந்தசிஸ் பண்ணோம்னா, அந்த ட்ரக் எல்லாமே பயோடெக்னாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரியே நம்ம வந்து பார்மகாலஜில வர்ற அடுத்தடுத்த டாபிக் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வருவோம். அந்த மாரி வீடியோக்கள நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிறதுக்கும், நம்மளோட சேனல சப்போர்ட் பண்றதுக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நெறைய வீடியோக்கள் வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.